சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைனாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு. நீங்க என்ன படிக்கிறீங்கம்மா? சொல்ல மாட்டேன். குழந்தையாடா பப்பிச்சமாக்கிட்டாங்கடா. உங்க வீட்டை ஒரு அம்மாவா இருந்து ஒரு அப்பாவா இருந்து எப்படி எல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறீங்க? எங்க அப்பாவையும் என்னோட வீடியோ மாத்திடுவேன். அலண்டு போயிட்டேன். வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நாள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள்லாம் குழந்தைகளாகவும் குழந்தைகள்லாம் அம்மா அப்பாகவும் மாறினால் எப்படிங்கிற அந்த கற்பனையை ரியாலிட்டியில கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் இன்றைய நீ யாரா. சோ ஒரு நாள் பெற்றோர்கள் ஒரு நாள் பிள்ளைகள். டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? உங்க பேரு? சுதா. சுதா. நீங்க என்ன பண்றீங்க? ஸ்கூல் டீச்சர். டீச்சரா? நீங்க என்ன படிக்கிறீங்கம்மா? சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா இப்ப இவ்வளவு நாள் ஷோ போட்டு இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்கணும் எனக்கே தெரியலப்பா. பயங்கரமான ஆள்டாவன். வைரஸ் வாயில விரல் விட்டு ஆட்டிட்டான். குமுதா. குமுதா. ஓ, உங்க அம்மா பேருமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றீங்கம்மா? ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர். தம்பி என்ன பண்றீங்க? ஹரிதா என் பேரு. சி செக்ஷன். என்ன சி செக்ஷன்னா? வெறும் சி செக்ஷன் ஒன்று இருக்கா? 5th ஸ்டாண்டர்ட்ல சி செக்ஷன். அங்கேருந்து 5 காட்டுச்சுல அது. இப்ப என் பேர் இளங்கோ. என்ன பண்றீங்க சார்? பிசினஸ்மேன். பிசினஸ்மேன். ஓகே, என்ன பிசினஸ் பண்றீங்க? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? என்னமோ ஒரு பிசினஸ் பண்றோம். ஜோக் இல்லையா? என் பேர் எஸ் கவிதா. நான் ஹோம் மேக்கர். என்ன பண்ணுவீங்க? ஹோம்ஒர்க் என்ன வீட்ல என்னென்னலாம் பண்ணுவீங்க? நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் என் புள்ளைய. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஒரு வார்த்தை சொல்லுங்க அம்மாட்ட, அடிக்காதீங்கம்மா ரொம்ப வலிக்குது. அம்மா இனிமே என்னை அடிக்காதீங்க, நான் இதை விட நல்லாவே படிக்கிறேன். நல்லாவே படிக்கிறேன். மா அடிக்காதீங்கம்மா ப்ளீஸ்மா, வலிக்குதுமா. அம்மா டெய்லி அடிக்காதீங்க ப்ளீஸ், வலிக்குது. எப்படி? ஜே மோசதயான். பிசினஸ்மேன். பிசினஸ்மேன்னா என்ன பண்ணுவீங்க? ஆல் பிசினஸ். இது ஆல் பிசினஸா? ஏய், அந்த வாயில ஆய் போயிட்டு போதா மூறாத. ஏதோ ஒன்னு சொல்லுங்க, நீங்க பண்ற ஆல் பிசினஸ்ல ஒன்னு சொல்லுங்க. தெரியாது. என்னடி நக்கலா? ஒருவேளை நீங்க ஆல் பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ்ல நிறைய பணம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன். ஓ, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நீ நல்லவையா. உங்க பேர் என்னம்மா? மிவன் சங்கர். என்ன படிக்கிறீங்க? 4th A செக்ஷன். உங்க கிளாஸ்ல ஃப்ரெண்ட் யார் உங்களுக்கு? ஐயோ. முதல் முறையாக ஒரு தாய் சிக்கி கொண்டார். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்ன சார் உங்களுக்கு கஷ்டம் வாழ்க்கையில? காலையில சீக்கிரமா எழுந்து போனா கஷ்டம். நைட்டு தூக்குற போது என்னோட பொண்ணை தூக்கம் பண்றது கஷ்டம். எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். பொறுமையா 3 மணிக்கு தூங்குவேன். அப்புறம் வந்து காலையில எழுந்திருக்கிறது கஷ்டம். கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. எது நீங்க உங்களுக்கு கோவம் வந்தா பையன மேல கோவத்தை காட்டுவீங்களா, பொண்ணு மேல கோவத்தை காட்டுவீங்களா? பொண்ணு மேல காட்டவே மாட்டேன். காட்டவே மாட்டேன். மாட்டிக்கிட்டியா? கண்ணாடிக்கு வெளியில உங்க கண்ணு போய் வந்துட்டு போச்சு, நீங்க கவனிக்கல. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா. ஏன் அப்படி பையன் மேலேயே காட்டுறீங்க கோவத்தை? குட் क्वेश्चन. பொண்ணு சின்ன பொண்ணா அதனால வெயிட் பண்றீங்க. அதனால ரொம்ப செல்லமா. உங்க அப்பாவோட கஷ்டம் உங்களுக்கு புரியுதா? புரியுது. நான் நோபிட்டா பாக்குறபோது டிஸ்டர்ப் பண்றாங்க. என்னடா அது? அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். 2 நிமிஷம் தான் கூப்பிட போறேன். டக்குன்னு அந்த வேலையை பார்த்துட்டு நீ மாட்டு பார்க்க போற. அதுல என்ன உனக்கு இருக்கு? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நீ கால்குலேட்டர், உன் பேர அவரு. நான் ஒத்துக்கிறேன்டா. அதான் கூப்பிட்ட குரலுக்கு வர மாட்டேங்கிறியே. அப்பா டாடாங்கறீங்க. அவன் எப்படி அப்பாவே மாறி நிக்கிறான்? இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதோட நிப்பாடியா, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் இங்க பதில் சொல்லிட்டு இருக்கேன் நானு. உங்க பசங்க எல்லாம் எதிரில் இருக்காங்க. நீங்க இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் இல்லையா? அப்படின்னா உங்க பையனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? முட்டி போட வைப்பேன். முட்டி போட வைப்பீங்க. ரொம்ப அடம் பண்ணானா உப்பு போட்டு முட்டி போட வைப்பேன். சுட போறீங்களா இல்ல வெட்ட போறீங்களா? கொட்ட போறோம். ஊக்கி போட வைப்பேன். முக்கி போடுறதுனா லோபகரணம். அது எப்படி அது உக்கி போடுறதுனா?
எத்தனை ஊக்கி போட சொல்லுவீங்க? 50. நான் 10 போடுறேன் ப்ளீஸ் பா. கம் கேர். மிஸ் கூப்பிடுறாங்க போ. வாடா அச்சு வாயில வச்சு எருமாடே வாடா. குழந்தையாடா பப்பிச்சமாக்கிட்டாங்கடா. முட்டி போட வைப்பேன் நான் 50 சொல்ற வரைக்கும். 50 சொல்ற வரைக்கும். ஆமா 50 சொல்ற வரைக்கும் போட முடியாது டாடி. சரி ஒரு 2.5 முடியாது. 1 அதெல்லாம் முடியாது டாடி. அப்ப 10. அதெல்லாம் முடியாது. ஒரு 50 25 முடியாது. கடைசி அவனை எச்சரிக்கிறேன். 1. டேய் நீங்க போங்க டாடி. நீங்க போயிட்டு மேட்ச் பாருங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? தண்டனை கொடுக்கறவங்க இப்படி தான் கொடுப்பாங்களா? இப்படிதான் கொடுப்பீங்களா வீட்ல? போ, நான் வாங்கி வந்த வரேன். எப்படி என்ன பண்றது? நான் நல்லா தான் படிக்கிறேன். மம்மி உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது இல்லையா? நீங்க எங்க வந்த உடனே டிவி பாப்பீங்க? வீட்டுக்கு வர மேல இருக்க கடுப்பெல்லாம் இங்க வந்து காட்டக்கூடாது, சரியா? கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. என்ன பனிஷ்மென்ட்? நான் சாட் முட்டி போடுவேன். சார் முட்டியா? இப்படியா? தானே? அதேதான். சார் நான் ஒரு புது விதமான பனிஷ்மென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஜிகிர்தண்டா படத்துல கில் அண்ட் லாஃப்னு ஒன்று பண்ணுவாங்க சார். அருவியில குளிச்சா குளுகுளுன்னு இருக்கும். இந்த பனிஷ்மெண்ட்டை 3 தடவை பண்ணணும். நான் என்ன தப்பு பண்ண? எதுக்காக இந்த சொல்லியாச்சு, இதுல என்ன இருக்கு? இல்லன்னு லாப்னா பண்ணி தான் ஆகணும். மிஸ் கிட்ட மாட்டி ஒரு வெக்கமா இல்ல? கோட் உங்க ரியாக்ஷனை பார்த்தா நாங்க குத்திக்கிட்டு செத்துருவோம் போல இருக்கே. சாவும்ல செத்த பையல. நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. வேற என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கன்னு ஆசைப்படுறீங்க? வர. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. கல்லுப்பு போட்டு முட்டி போட வைப்பேன். கல்லு உப்பு போட்டு முட்டி பா. ஏன் இப்படி கல்லு உப்பு போட்டு முட்டி போட வைக்கணும்? எனக்கு அவங்க ஒரு வாட்டி பண்ணியிருக்காங்க. ஒரு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம். வாங்கடா. இதுல வலிக்காதா உங்களுக்கு? கல்லு உப்பு போட்டு உங்களை முட்டி போட வைக்கிறப்ப உங்களுக்கு வலிக்காதா? வலிக்கும் தான். எங்க இந்த அம்மா அதை கத்துக்கிட்டாங்க? அவங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டு. எவ்ரிபாடி மிஸ்டர் மைக்கேல் சார், அத்தனை பேரும் இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க. ஒருத்தர் விடாம. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பிள்ளைய வந்து கல்லு உப்பு போட்டு முட்டி போட வைப்பீங்களா? ஏன் அப்படி? நான் அன்பா சொல்லி திருத்திடுவேன். உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. அப்படியே உங்க அம்மா மட்டும் இப்படி இருக்காங்க? அவங்க அம்மா அப்படி இருக்கிறதெல்லாம் அவங்க அப்படி இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா அப்படிதானே, உங்க அம்மா அப்படிதானே இருக்காங்க. அப்ப நீங்க அப்படிதானே இருப்பீங்க? இல்ல நான் கொஞ்சம் அப்பா டைப். ஓ நீ அப்படி வரியா? உங்க அம்மா வந்து ரொம்ப கொடூரம். கொஞ்சம் திட்டுங்க உங்க அம்மா, இதான் வாய்ப்பு. இதெல்லாம் நீலாம் ஒரு தாயா பெத்த தாயா நீ. நீ பெத்த தாயா, நீ பெத்த பேய் உள்ள வச்சு நாயா அடிக்கிறா. ஏண்டி வெளியிட்டு வேடிக்கை அடி பாக்குறேன். அவனு திட்டுங்க. கல்லு உப்பு போட்டுன்னா என்னது? அம்மா இனி இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இனி இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நக்கல்யா அவனுக்கு. முட்டி வலி எவ்வளவு வலி, அவ்வளவு கோவம் வரும்ல. உள்ள மைண்ட் வாய்ஸ் போன் வரும்ல, அதை திட்டுங்க. திட்டினாதானே தெரியும் அவங்களுக்கு அது எவ்வளவு வலி. ஒரு தாயாமா என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. டக் வாக் பண்ண வைப்பேன். ஏன்பா டக் வாக் பண்ணணும்? நீங்க அப்பா இல்ல ஜி, பையன் தான். அப்பெல்லாம் கேட்க முடியாது. எல்லாட்டி அடி விழுகும். அடி வேணுமா டக்வாக் வேணுமா? அதான்டா பூனை இழைச்சதுன்னா எனக்கு கொண்டாட்டமா இருக்குடா. உங்களை நான் பேசிக்கிறேன். போதுமியா, இந்த போலீஸ் குறைச்சது போது, என் ப்ரமோஷன் குறைச்சது போதும். என்ன ஆள விடுங்க. அம்மா கும்பிட கூட முடியலையே. சரி ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு போ. அடிச்சது 2 hour ரெஸ்ட் 1 hour. உங்க வீட்டை ஒரு அம்மாவா இருந்து ஒரு அப்பாவா இருந்து எப்படி எல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்ல எங்க அப்பாவையே என்னோட வீடியோ மாத்திடுவேன். அலண்டு போயிட்டேன். அப்பா எப்ப பார்த்தாலும் காய்ச்சி முச்சுன்னு கட்டிக்கிட்டே இருப்பாரு. அவரால் வீடு அமைதியாவே இருக்காது. வீடே அலங்கோலமா இருது அவரால. அதனால அவரை மாத்தி ஒரு நல்ல அப்பாவா போடணும். பாருங்க பசங்களோட மனச படிங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரியை மாத்தணும். கண்ட்ரியவே. என்னடா சொல்ற? இப்ப நீங்க தான் பிள்ளைங்க இப்படி ஆசை காட்டி ஏமாத்துறீங்களே. இப்ப குழந்தையா இருந்து நீங்க அதை கேட்கணும். இப்ப சொல்றேன். எப்ப பார்த்தாலும் சண்டே எனக்கு பரோட்டா வாங்கி கொடுங்கன்னு சொல்றேன். ஏன்பா எனக்கு வாங்கியே தர மாட்டீங்க? ஏன்னா அதுல மைதா போட்டிருக்கு. ரொம்ப கெட்டது. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. அது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. டேஸ்டா இருக்கும், ஆனா ரொம்ப கெட்டது போடுறாங்களே. நான் பார்த்தேன், வெறும் மைதா மாவு மட்டும் தான் போடுறாங்க. மைதா மாவு தான் கெட்டது. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. கெட்டதுன்னா பரவாயில்ல, நம்ம அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம்.
மாத்திரைக்கும் திருப்பி காசு வேணும்ல. உன் பணம் வேணா ஒண்ணு வேணாம்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா. திருந்திட்டால விட்டுறா. நீங்க அம்மா அப்பா இல்லையா? அம்மாவா நீங்க என்னென்ன பொய்லாம் சொல்றீங்க? ஏன்பா அவ உன்கிட்ட கேட்டாளா? நைஸா என்னோட பர்ஸ்ல இருந்து 100 ரூபாய் குறையுது, 100 ரூபாய் எடுத்து பையனுக்கு ஏதாவது வாங்கி தந்துட்டு வர வழியிலே சாப்பிட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர வழியிலே சாப்பிட்டு இவர்தான், இவருக்கு இதான் வேலை. வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில போட்டுட்டு அப்புறம் எங்க அம்மா கேட்டா நான் எடுக்கவே இல்லம்மா, நான் தொடவே இல்லமான்னு சொல்லிடுவேன். நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. ஒய்ஃப்கிட்ட இருந்து 100 ரூபா திருடி பையனுக்கு வாங்கி கொடுத்து பையனே போய் சொல்ல சொல்றது. என்ன இதெல்லாம் சும்மா? ஆனா நீங்க ரொம்ப இன்னசென்ட் பாஸ். நீங்க பண்ற அவ்வளவு ஃப்ராடும் பையனுக்கே தெரியுது. அப்ப அந்த 100 ரூபாலாம் அனைமா கணக்குல எழுதி வச்சிருப்பாங்க உங்க ஒய்ஃப். திங்கட்கிழமை திருட்டு 100. மக்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.